ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கான நோக்கம் என்னென்னா, நான் வந்து ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன். இன்னையோட கரெக்டாக 1 வருஷம் ஆகுது. இந்த 1 வருஷத்தில் எனக்கான எக்ஸ்பீரியன்ஸு நிறைய கிடச்சிச்சு. இந்த மளிகை கடையில் மளிகை கடை எப்படி ரன் பண்ணணும், மளிகை கடையில் எவ்வளோ நமக்கு டர்ன் ஓவர் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நான் இந்த சேனலில் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு தெளிவாக பண்ணுவேன். நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்ஜினியர் மளிகை கடைனா எதுக்குன்னா, நான் வந்து இன்ஜினியராக இருந்தேன். உங்களை நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு உடனே முதல்ல உங்களுக்கு ஒரு என்ன வரும்னா, மளிகை கடை, அது சின்னதாக ஒரு பெட்டி கடை, இந்த எண்ணம் தான் உங்களுக்கு ஃபஸ்ட் பிஸ்னஸ் ஐடியாலாம் வரும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி, நம்ம வீட்டுக்கும் உபயோகப்படுத்திக்கிடலாம். அந்த மாதிரியான நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ நான் ஏர்ன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு இந்த சேனலில் உங்களுக்கு ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு என் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காக சொல்கிறேன்னா, நான் நிறையா யூடியூப் சேனல்ஸை பார்த்தேன். மளிகை கடை வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியலை. அவங்க போடுற வீடியோஸ்லாம் பார்த்தேன். ஆனால் அதில் நிறைய வந்து ஒரு ஃபேக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்குது பார்த்துக்காங்க. அவங்க சொல்கிறதுல நிறைய வந்து ஒரு அந்த சேனலோட வியூக்காக அப்படி சொல்கிறாங்களா அல்லது சப்ஸ்கிரைபருக்காக சொல்கிறாங்களான்னு தெரியலை. இப்போ எனக்கு கிடச்ச லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் பார்க்கும்போச்சில் இதில் நிறைய எனக்கு உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. அதெல்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். யார் யார் மளிகை கடை வைக்கலாம், யார் யார் வைக்கக்கூடாது, உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்தால் நீங்கள் வைக்கலாம், ஃபேமிலி சப்போர்ட் எதிர்பார்க்கலாமா எதிர்பார்க்கக்கூடாதா, அது ஒரு ப்ராடக்ட்லேயும் லாபம் எவ்வளோ, பிராண்டட் சாக்லேட்ஸில் லாபம் எவ்வளோ, நான் பிராண்டட் சாக்லேட்ஸில் லாபம் எவ்வளோ, இந்த மாவு பாக்கெட்டு, அரிசி எது வைக்கலாம், எது வைக்கக்கூடாது, உங்கள் கையில் எவ்வளோ இருக்குது, நீங்கள் உங்கள் கையில் எவ்வளோ இருந்தால் என்னென்ன பொருள்லாம் வைக்கலாம் வைக்கக்கூடாது, கடையில் பிராண்டட் இப்போ மசாலா ஐட்டங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கம்பெனிஸ் வரும். எந்தெந்த கம்பெனிஸ் வைக்கலாம், எதை வைக்கக்கூடாது, உங்களோட இன்கம் உங்கள் கையில் இருக்கிற சேவிங்ஸை வச்சு நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா உங்களோட அமௌண்ட்டை வச்சு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து ஃபுல்லாக ஒரு பழைய கடையிலையோ எங்கேயுமே போய் நான் சீட் ஆகலை. நானாக எல்லாம் வாங்கி ரேக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் A to Z வாங்கி கவுண்டர்லேருந்து லைட்டிங் எலக்ட்ரிக் ஒர்க்லேருந்து எல்லாமே பண்ணி நான் கடைக்குள்ளே வந்தேன். எதுக்காக சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு இதை பற்றின ஐடியாவே இல்லை பார்த்துக்காங்க. கொஞ்சம் அமௌண்ட் இருக்கலாம் போட்டு அது ரொம்ப டர்ன் ஓவர் ஆயிரும் அப்படின்னா எப்படி எந்தெந்த இடத்துல பிரச்சனை வரும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஐடியா இல்லாமல் இருக்காங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த எல்லா ஐடியாவையும் சொல்லி தருவேன். ஒரு மெட்டீரியலும் எப்படி சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி தருவேன். எந்த மெட்டீரியலில் லாபம் எப்படி, எதில் நஷ்டம், அது மாதிரி எல்லாமே உங்களுக்கு A to Z உங்களுக்கு நீங்கள் எல்லா டவுட்ஸு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவாக அப்கமிங் வீடியோவில் வந்துகிட்டே இருக்கும். அதுமாதிரி என் கடையில் எல்லா மெட்டீரியல்ஸும் இருக்குது. இல்லாத மெட்டீரியல்னு எதுவுமே இல்லை. கரெக்டாக என்னென்ன மெட்டீரியல் போகாது அப்படிங்கிறத அவங்களுக்கு கிளியராக நான் உங்களுக்கு கற்று தருவேன். நிறைய பேருக்கு பிஸ்னஸ் ஐடியா இருக்கும். யாரெல்லாம் அந்த கடை ஆரம்பிக்கலாம், யாரெல்லாம் ஆரம்பிக்கக்கூடாது, என்ன மாதிரியான சப்போர்ட் வேணும், என்ன மாதிரியான ப்ராப்ளம் வந்து அதை ஃபேஸ் பண்ணணும், எப்படி ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் A to Z சொல்லி தருவேன். கடையோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து ப்ராடக்டோட ப்ரொடெக்ஷன், ஒரு சில பருப்பு வகைகள்லாம் எப்படி பாதுகாக்கணும், ஒரு மெட்டீரியல் எப்படி பாதுகாக்கணும், எந்தெந்த மெட்டீரியல் எப்படி சேல்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி உங்களுக்கு நான் எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்லி தருவேன். கடை நீங்கள் புதுசாக பண்ண போகிறீங்கன்னா எந்த மாதிரி ஏரியாவில் செலக்ட் பண்ணணும், எந்த மாதிரி ஏரியாவில் செலக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் லைவாக ஷேர் பண்ணுவேன். இல்லை அடுத்தவங்ககிட்ட வாங்கின இன்ஃபர்மேஷனோ அல்லது ஒரு சேனலுக்காகவோ எதுவுமே இருக்காது. ஒன்லி ரியலான எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் வரும். கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம சேனலை. உங்களுக்கான எல்லா டவுட்ஸையும் நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன். இது இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. உங்களுக்கு இனி நிறைய வீடியோ வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை.